2021 இப்ப கொஞ்ச நாள்லயே சீக்கிரமா வரப்போகுது கரெக்டா? இந்த வீடியோல நம்ம நாஸ்ட்ராடமஸோட 8 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன்ஸ பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. By the way, I am Harshan. Welcome to Harshan's What's What. 2021 பத்தி ஃபர்ஸ்ட் prediction எதுன்னா 2021ல நிறைய சோலார் ஸ்டார்ம்ஸ் வரும்னு நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்காரு. அதனால எர்த்துக்கு நிறையவே டேமேஜஸ்லாம் ஆகலான்ட்டு அவரு சொல்லியிருக்காரு. நிறைய கிளைமேட் சேஞ்சஸ்லாம் நடக்கும் அவரு சொல்லியிருக்காரு. இத பத்தி அவர் சொன்ன குவாட்ரைனை நம்ம இப்ப பார்க்கலாம். Condiment all around Mirande, I see fire from the sky which encompasses them. Sun and Mars conjoin in Leo, then at Mermande, lightning, great hail, a wall falls into the Garane. இதுதான் நாஸ்ட்ராடமஸ் சொன்ன குவாட்ரைன். 2021 பத்தி உள்ள செகண்ட் ப்ரெடிக்ஷன் எதுனா ஜாம்பிஸ்லாம் வருவாங்கன்னு நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்காரு. ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் அவரு ஒரு பயாலஜிக்கல் வெப்பன் அவரு உருவாக்கி ஒரு வைரஸ நிறைய ஹியூமன்ஸ்க்கு பரப்பி விடுவாங்களா. அந்த வைரஸ்னால நிறைய ஹியூமன்ஸ் ஜாம்பிஸா மாறிடுவாங்களா. இத பத்தி அவர் சொன்ன குவாட்ரைனை நம்ம இப்ப பார்க்கலாம். Few young people half dead to give a start, dead through spite, he will cause the others to shine, and in an exalted place some great evils to occur. Sad concepts will come to harm each one. Temporal dignified the mass to succeed. Fathers and mothers dead of infinite sorrows. Women in mourning, the pestilent she-monster. The great one to be no more, the world to end. இதுதான் நாஸ்ட்ராடமஸ் சொன்ன குவாட்ரைன். 2021 பத்தி மூணாவது ப்ரெடிக்ஷன் என்னன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு எர்த்தை இடிக்கும்ட்டு அவரு சொல்லியிருக்காரு. இது நிறைய எர்த் குவாக்ஸ் எல்லாம் உருவாக்குமா. இத நாசாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இத பத்தி நாசாவே என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு 2009 KF1 என்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு மே 6, 2021ல இடிக்கலான்ட்டு நாசாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த ஆஸ்ட்ராய்டு எர்த்தை ஹிட் பண்ணுச்சுன்னா அது எவ்வளவு ஃபோர்ஸோட ஹிட் பண்ணும்னா 230 கிலோடன்ஸ் ஆஃப் TNT எக்ஸ்ப்ளோசிவ் ஃபோர்ஸ். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஹிரோஷிமாலையும் நாகசாக்கிலையும் போட்ட நியூக்ளியர் பாம்போட 15 டைம்ஸ் அதோட அதிகமா எவ்வளவு வெடிச்சுச்சோ அந்த அளவுக்கு அது இம்பாக்ட கிரியேட் பண்ணுட்டு நாசா சொல்லிருக்கு. இத பத்தி நாஸ்ட்ராடமஸ் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த ஸ்கை ஒன் சீஸ் ஃபயர் அண்ட் a long trail of sparks. இததான் நாஸ்ட்ராடமஸ் சொல்லிருக்காரு. 2021 பத்தி நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன் எதுனா ஒரு பெரிய எர்த்குவேக் கலிபோர்னியாவே டெஸ்ட்ராய் பண்ணிரும்ட்டு நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்காரு. நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் பிளானட்ஸோட பொசிஷனை பார்த்து இந்த எர்த்குவேக் நவம்பர் 25, 2021ல நடக்கலான்ட்டு சொல்லியிருக்காங்க. இத பத்தி நாஸ்ட்ராடமஸ் சொன்ன குவாட்ரைன் எதுனா The sloping path, great calamity through the lands of the western Lombardy, the fire in the ship, plague and captivity, Mercury in Sagittarius, Saturn fading. இந்த குவாட்ரைனை தான் நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்காரு. ஃபிஃப்த் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன் எதுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI and robots இதுதான் இனி வேர்ல்டையே ரூல் பண்ணுட்டு நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்காரு. 2021ல இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட ஈக்குவலாவோ இல்ல அதுவோடையுமே மேலாவே போகலான்ட்டு நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்காரு. இத பத்தி அவர் சொன்ன குவாட்ரைன் என்னன்னா The moon in the full of night over the high mountain, the new sage with a lone brain sees it. By his disciples
united to be immortal, eyes to the south, hands in bosom, bodies in the fire. இந்த குவாட்ரைனை தான் நாஸ்ட்ராடமஸ் இத பத்தி சொல்லியிருக்காரு. 2021 பத்தி நாஸ்ட்ராடமஸ் சொன்ன ஆறாவது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன் எதுனா சி லெவல் வந்து ரொம்பவே ரைஸ் ஆகும்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப அது வந்து கிட்டத்தட்ட நடந்துகிட்டே இருக்கு. இப்ப வந்து 50% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் வந்து கோஸ்டல் ஏரியாஸ்ல தான் வாழ்றாங்க. அதனாலே நிறைய சிட்டிஸ் வந்து எமர்ஜ் ஆகலான்ட்டு நாஸ்ட்ராடமஸ் வந்து சொல்லியிருக்காரு. இத பத்தி அவர் சொன்ன குவாட்ரைன் எதுனா peace and plenty for a long time the place will praise throughout his realm the fleur de lis deserted bodies dead by water land one will bring there vainly awaiting the good fortune to be buried there. இந்த குவாட்ரைன் தான் நாஸ்ட்ராடமஸ் வந்து இத பத்தி சொல்லியிருக்காரு. 2021 பத்தி ஏழாவது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன் எதுனா ஃபேமைன்ஸ் வரும்னு நாஸ்ட்ராடமஸ் வந்து சொல்லியிருக்காரு. நாஸ்ட்ராடமஸ் வந்து நிறைய ஃபேமைன்ஸ், எர்த்குவேக்ஸ், நிறைய டிசீசஸ், எபிடமிக்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காரு. கொரோனா வைரஸ் கூட ஒரு எபிடமிக் தான். அந்த ப்ரெடிக்ஷன் கூட இத கூட சொல்லலாம். இத பத்தி அவர் சொன்ன குவாட்ரைன் எதுனா after great trouble for humanity a greater one is prepared the great mover renews the age rain blood milk famine steel and plague the heavens fire scene a long spark running. இத பத்தி நாஸ்ட்ராடமஸ் சொன்ன குவாட்ரைன் இதுதான். 2021 பத்தி கடைசியான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் வரலான்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியாவும் சைனாவும் பயங்கரமா வார் வரும். அதுவும் அவங்க வந்து மெயினா நேவி கப்பல் படை தான் பயங்கரமா சண்டை போட்டு பாக்குன்ட்டு நாஸ்ட்ராடமஸ் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற வார் வந்து ஒரு வேர்ல்டு வார் 3 கூட உருவாக்கலான்ட்டு நாஸ்ட்ராடமஸ் வந்து சொல்லியிருக்காரு. இத பத்தி அவர் சொன்ன குவாட்ரைன் எதுனா in the city of God there will be a great thunder two brothers torn apart by the chaos while the fortress endures the great leader will succumb the third big war will begin when the big city is burning. இததான் நாஸ்ட்ராடமஸ் வந்து சொல்லியிருக்காரு. நீங்க இந்த வீடியோல நாஸ்ட்ராடமஸோட 2021 ப்ரெடிக்ஷன்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த ப்ரெடிக்ஷன் ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பாபா வாங்காவோட 2021 ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அடுத்த செகண்டே நோட்டிபிகேஷன்ல வந்துடும். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை, see you.